ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஆடி மாதத்தில் வரும் பண்டிகை மற்றும் விரத நாட்களில் குறிப்பிடத்தக்கதாய் கூறப்படுவது ஆடி அமாவாசை. ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை நாளில் நம் முன்னோர்களை நினைத்து விரதம் இருந்து வழிபடுவது சிறந்த ஒன்றாக இருந்தாலும் ஆடி அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது. இது தொடர்பாக சில தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என இந்த பதிவு. அறிவியல் ரீதியாக பார்க்கையில் அமாவாசை அன்று சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இருப்பதால் ஒரு புது சக்தி பூமியில் ஏற்படும் என்று நம்பப்படுகிறது. இறந்தவர்களே சூட்சுமமான முறையில் பூமிக்கு வந்து தங்கள் சந்ததியினருக்கு ஆசி வழங்குவதால் அமாவாசை ஒரு மிக சிறந்த நாள் என கருதப்படுகிறது. அன்று நம் குல தெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்கிவிட்டு தொடங்கும் எந்த காரியமும் சிறப்பாக முடியும் என்பது நம்பிக்கை. நீத்தார் வழிபாட்டின் மூலம் நமது மூதாதையர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் அவர்களை மகிழ்விப்பது பித்ரு யஜ்யம். இந்த பித்ரு யஜ்யம் தான் நாம் அமாவாசை அன்று செய்ய வேண்டியது. அமாவாசை என்றாலே சிலவற்றை நாம் நினைவு கூறுவோம். நீர்நிலையில் சென்று நீராடுவது, எள்ளும் தண்ணீரும் வழங்குவது, தர்பை புல், அகத்திக்கீரை, படையல் படைத்தல், இது போன்று பல நம் நினைவுக்கு வரும். அதை பற்றி பார்ப்போம். ஆடி அமாவாசை விரதம் இருப்பவர்கள் காலையில் எழுந்து அருகில் இருக்கும் கடல், ஆறு போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று குளித்துவிட்டு இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வார்கள். எள்ளும் தண்ணீரும் பித்ருக்களுக்கு மிகவும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஆடி அமாவாசை புண்ணிய தினத்தில் பித்ருக்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் கொடுத்து அவர்களின் ஆசியை பெற வேண்டும். எள்ளை தானமாக கொடுத்தால் சகல பாவங்களும் நீங்கிவிடும். தர்பை, பூமியில் பல வகை புற்கள் முளைத்து வந்தாலும் தர்பைக்கு விசேஷ குணம் உள்ளது. தர்பையின் ஒரு முனையில் பிரம்மனும் மறுமுனையில் சிவனாரும் நடுவில் பெருமாளும் வாசம் செய்வதாக நம்பிக்கை. மனித முயற்சிகள் அதிகமில்லாமல் சுயம்புவாக தோன்றும் தர்பை நிலத்தில் வாடிவிடாத, நீரில் அழுகாத தன்மை உடையது. அமாவாசை மற்றும் கிரகண காலங்களில் அதிக உஷ்ணத்தன்மை கொண்ட இந்த தர்பை புல் அதிக வீரியத்துடன் திகழும். எனவே தர்ப்பணத்துக்கு தர்பை புல்லை மட்டுமே பயன்படுத்துவார்கள். படையல், பொதுவாக தன் இன்னுயிரை பிரிந்த ஆன்மாக்கள் அனைத்தும் நிலவின் ஒளியில் இருந்தே தங்களுக்கு தேவையான உணவை பெறுகின்றன என்பது நம்பிக்கை. ஆனால் அமாவாசை அன்று நிலவின் ஒளி இல்லாததால் உணவுக்காக உறவுகளை தேடி வருவதாய் நம்பிக்கை நிலவு வருகிறது. அன்றைய தினம் அவர்களுக்கு படையலிட்டு அவர்களின் ஆசியை பெற வேண்டும். அமாவாசை படையல் போடுவதன் தாற்பயம் இதுதான். இப்படி செய்வது நம் தலைமுறைக்கு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். இவ்வாறாக கூறப்பட்ட அனைத்தையும் இந்த ஆடி அமாவாசை தினத்தில் கடைபிடித்து முன்னோர்களின் ஆசையை பெற்று மகிழ்ச்சியான வாழ்வை வாழ்வோம்.